தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. குத்தூசி விழுந்தாலும் கடப்பாறையாய் கேட்டிருக்கும். அப்படி ஒரு அசாத்திய அமைதியை அது நாள் வரை அந்த அறை கண்டதில்லை. அங்கிருந்தவர்களும் அறிந்ததில்லை. ஒன்னதான் கேட்குறேன் என்கிற தேஜனின் குரலில் துள்ளி விழுந்தாள் மயிலா. நிஜம்தான். எல்லாம் தெரியுமா? மீண்டும் தேஜா அழுத்தி கேட்க மயிலா முகம் வெளுத்தாள். எல்லாம் தெரியும். தேஜன் தீப்பிழம்பானான். அவன் ஓங்கி குத்திய மேஜையும் சுவரும் இப்பவோ அப்பவோ என்றாகும் வரை அவனது ஆவேசம் அடங்கவில்லை. மயிலாவின் பதிலில் திருப்தியுற்ற ரங்கனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் எதற்கு என்று புரியாத வீட்டாருக்கு அவன் ஆடி அடங்கும் வரை அல்ல இல்லை. சபாபதி சட்டென சபையை கலைத்தார். மழை நின்ற பின்னும் தூறல் நின்ற பாடில்லை. தீன தயாளகுமார் ஒரு பக்கம் ஏழரையை கூட்டினான். செங்கம் ரெங்கனை எதிர்க்க துணிவின்றி வாழாவிருந்தாள். எப்போது ரெங்கன் குடியை விட்டு குடும்ப தலைவனாக பொறுப்பெடுத்து கொண்டாரோ அப்போதே அவளுடைய கொட்டம் அடங்கிவிட்டதே. பல் பிடுங்கிய பாம்பு அவள். தன்னுடைய அறை அடைந்த தேஜனோ தன்னிலை இழந்தான். எத்தனை பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாள். அதுவும் அவள், அவனுடைய மயிலா, அவனுடைய மயிலு. சுற்றி சுற்றி அத்தனை பேரும் சுயலாபத்துக்காக அவனை பந்தாட அத்தனையையும் அவள் மடியில் கொட்டி அழ காத்திருந்தானே. கடைசியில் அவனை வாரி சுருட்டி வாயில் போட்டுக்கொண்டவளே அவள்தானா என்று அவனுக்கு இருந்தது. அவளை நேரில் பாராமல், நறுக்கென்று 4 வார்த்தை கேளாமல் மனம் அடங்குவேனா என்றது. பேச்சுவார்த்தைக்கு பல முறை ரெங்கன் அழைத்தும் செவி சாய்க்காது இருந்தவன் இறுதியில் மயிலாவை சந்திக்க வேண்டும் என்றான். அதற்கு ஏற்பாடு செய்ய போன போஸின் மண்டை உருண்டது. உருட்டியது தீன தயாளகுமார். யோ, மண்டகருக்கு பிடிச்சி போச்சா உனக்கு? அவன்தான் விவஸ்தை இல்லாம வயசு பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு கேட்குறான்னா நீயும் வந்து கேட்குற? இந்த ஆளும் மண்டையை ஆட்டி வைக்கிறாரு என்றான். வாதாபி ஆட்சேபித்தார். தா குமாரு, நான் உன் தாய் மாமன், அந்த மரியாதை இருக்கட்டும். நமக்குள்ள எப்படி வேணா பேசிக்கோ. அந்த ஆள் இந்த ஆளுன்னெல்லாம் என் மாப்பிள்ளை முன்னால பேசுற வேலை வச்சுக்காத என்றார். எது மாப்பிள்ளையா? தீனன் ஆட்சேபித்ததை வாதாபி சட்டை செய்யாது மயிலாவை அனுப்பி வைத்தான். இதோ அதன்படி மயிலாவும் தேஜனின் இருப்பிடம் தேடி வந்துவிட்டாள். முகம் வெளுக்க கால்கள் வேரோடி நின்ற மயிலாவை துச்சமாக பார்த்தான் தேஜன். தாய் பரிமளத்திடம் கெஞ்சி கூத்தாடி வீட்டு சிறையிலிருந்து விடுபட்ட மயிலாவோ இங்கே சூழ்நிலை கைதியாக தேஜனின் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். ஒரு நாள் சொல்ல வேண்டும், புரியும்படி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவள் கட்டிய மனக்கோட்டை அவளுடைய கண் முன்னே சரிந்து கொண்டிருந்தது. இதுக்கு தான் என் பின்னாலேயே சுத்தினியா? எடுத்த எடுப்பில் விஷயத்திற்கு வந்தான் அவன். மாமா பேசாத. அவன் விசிறி அடித்த பூச்சாடி சுவரில் மோதி சின்னா பின்னமானது. அவளுடைய காதலை போல. மைண்ட் யோர் வேர்ட்ஸ். அப்படி கூப்பிடாத. அவள் வாளாவிருந்தாள். என் கேள்விக்கு இன்னமும் பதில் வரல. கொதிநிலையை அடைந்திருந்தான் தேஜன். என்ன கேட்டீங்க? ஏன் சொல்லல? சரியான சந்தர்ப்பத்தில் சொல்லலான்னு. சரியான சந்தர்ப்பம்? எது சரியான சந்தர்ப்பம்? அது எப்போ வரும்? சொத்தெல்லாம் உன் கைக்கு வந்தப்புறமா? இல்லை, நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை, இப்போதான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் யார் என்னன்னு தெரிஞ்சு திட்டம் போட்டு தானே என்னை சாச்சிருக்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஏய், பொய் சொன்ன கொன்னுடுவேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும், அதை சொல்லலை. திட்டம்னு எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். பொய், அப்பட்டமான பொய். திட்டம் இல்லாமல் தான் முன்ன பின்ன தெரியாதவனோட ராத்திரி தங்கினியா?
தப்பா பேசாதீங்க மாமா. தேஜா, என்ன தப்பா பேசிட்டேன்? பணம் இல்லாத பராரின்னு நினச்சி தான் என் பின்னாடி வந்தியா? உன்னை போல பொம்பளைங்கெல்லாம் பணம் இல்லாதவனை பார்த்தும் பார்க்காமல்ல போவீங்க. உன்னை மாதிரி பொம்பளைங்க என்று அவன் சொல்கையில் விழுக்கென நிமிர்ந்தாள் மயிலா. நான் யாரு, என் பின்புலம் என்னன்னு தெரிஞ்சதால தானே எல்லாத்துக்கும் துணிஞ்சிருக்க. இல்லாட்டி பின்னங்கால் பிடரியில் பட ஓடி இருக்க மாட்டேன். உங்கள் அத்தைக்கு தப்பாமல் பிறந்திருக்க. அபாண்டமாக பேசுகிறீங்க தேஜா. ஓ, அப்போ யாரோன்னு நினச்சி தான் என் பின்னால் வந்த? அந்த 100 ரூபாய் நோட்டை பற்றி சொல்லும்போது கூட நான் யாருன்னு உனக்கு தெரியவே இல்லை, அப்படி தானே? எள்ளல் துள்ள அவன் பேச முகம் குன்றினாள் அவள். அப்படி தானே? அது கண்ணை விரிச்சு விரிச்சு கேட்டியே. அப்பா, என்ன அழுக, என்ன நடிப்பு! சொல்லு, அப்போ ஏன் சொல்லலை? சொன்னால் கோபப்படுவீங்கன்னு சொல்லலை. அப்போ சொன்னால் கோபப்படுவேன்னு தெரியுது. ஏன், உன் என்ன சுத்தமாக இருந்திருந்தா சொல்லியிருக்க வேண்டியது தானே? சரி, அப்போ சொல்லலை, அதுக்கப்புறம்? கல்யாணத்துக்கும் அதுக்கும் நடுவில் நாளே இல்லையா? இல்லை, நாள் நல்லா இல்லையா? சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட நாள் நட்சத்திரம்லாம் நீ பார்க்கலையே. அவன் பார்த்த பார்வையில் உடல் கூசி குறுக, தேஜா ப்ளீஸ் என்றாள். நான் யாருன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு மடையன். நான் யாருன்னு தெரிஞ்சதால தானே கல்யாணமே பண்ணியிருப்பேன். தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டேன். சொன்னால் என்னை மறுத்துடுவீங்களோன்னு பயந்து. அப்போ மறுப்பெண்ணும் தெரியும், ஆனாலும் பண்ணிக்கணும் இல்லை? ஏன், பணம் படுத்துகிற பாடு இல்லை? 1 2 எல்லா சொத்தையும் சுருட்ட சுலபமான வழி இது ஒன்று தானேன்னு நினச்சிட்டேன். உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரே வழி. தாடியை தடவியபடியே சற்று தள்ளி கிடந்த கட்டிலை காட்டி அவன் சொல்ல மொத்தமும் நொறுங்கி போனாள் மயிலா. அதுக்கு தான் அவ்வளவு அவசரப்பட்டியா? தேஜா, இப்படியெல்லாம் அநாகரிகமாக பேசாதீங்க. நமக்குள்ளே இருக்கிற உறவை மறந்து. உறவு என்ன உறவு? முறமாம இல்லை தாலி கட்டின புருஷன்? எதை சொல்கிற? சட்டென அவள் ஒளித்து வைத்திருந்த தாலியை தேடி இழுத்து கேட்டான். முறமாமன்னு நினச்சா மறந்துடு. எங்கள் அம்மாவோட வாழ்க்கையை பறிச்சுக்கிட்ட செங்கத்தோட ரத்தம் நீ, அவ்வளவுதான். ரத்த காட்டேறி விட்டு ரத்தம். தாலி கட்டின புருஷன்னு நினச்சா. ஒரு கணம் தாமதித்து அவளை மௌனத்தால் வதைத்தவன், அதையும் மறந்துடு என சொல்லி முற்றிலுமாக அவளை சிதைத்தான். என்ன பெரிய கல்யாணம், இதுவும் உன் திட்டத்தில் ஒரு கட்டம், அவ்வளவுதானே? அன்னைக்கு கல்கொடி மண்டபத்தில் கல்யாண மாலை தொடுக்க வச்சியே, அதுவும் திட்டத்தில் ஒரு கட்டம்தான் இல்லை? மஞ்சள் குங்குமத்தை முன்னேற்பாடாக கொண்டு வந்து அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சொல்லி வச்சாப்புல வந்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்களே, அது அடுத்த கட்டம், சரிதானே? சபாஷ். அப்புறம் அந்த திருட, அதுக்கப்புறம் நடந்தது, அதான் உச்சக்கட்டம் இல்லை? சே, காதை பொத்தி கொண்டாள் அவள். அடேங்கப்பா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கூத்தடிக்கும் போது வராத கூச்சம் அதை வார்த்தையில் சொன்னதும் வந்துடுச்சு இல்லை? அவளை எக்கி பிடித்து சுவற்றோடு வைத்து அழுத்தியவன் நிலை இழந்து தடுமாறியவளை நொடியில் விடுவித்தான். சே, உன்னை தொட்டதே பாவம். யூ ஜஸ்ட் யூஸ் மீ. பிளெயின் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் அத்தை செஞ்சதை தான் நீயும் செஞ்சுருக்க. சொத்துக்காக அவங்க கல்யாணம் ஆன ஆம்பளையை வளைக்க பார்த்ததுக்கும், அதே சொத்துக்காக கல்யாணம் ஆகாத ஆம்பளையை நீ வளைச்சு போட்டதுக்கும் ஒரு நூலளவு வித்தியாசம்தான் என்றவன், இந்த நூல் அளவு என அவளுடைய தாலியை பிடித்தெழுத்து சொன்னான். இழுத்த வேகத்தில் அருந்து விடுமோ என பதறி அவன் இழுத்த இழுப்பிற்கு அருகில் வந்தாள். அவனுடைய நெஞ்சில் மோதி அவள் நிற்க தன்னை மீறிய வேகத்தோடு அவளை சேர்த்தணைத்த தேஜன், ஏன் மயிலு, ஏண்டி, ஏன் ஏன் என்னை ஏமாத்தின என தன்னை மறந்து கேட்டான். தேஜனின் குரலுக்கு இணையான பரிதவிப்போடு அவனை பார்த்த மயிலா ஒரு கேவலோடு அவனுடைய நெஞ்சிலேயே சாய்ந்து அழுதாள். அதே வேகத்தில் அவளை சே என உதறி தூர தள்ளிய தேஜன், என்னை ஏமாத்தி கட்டிக்கிட்டா இது கல்யாணம் ஆகிடுமா?
கட்டிலில் என்னை கட்டிக்கிட்டா அது தாம்பத்தியம் ஆகிடுமா? பணத்துக்காக என்னை பங்கு போட்டுக்கிட்டா நீ பொண்டாட்டி ஆகிடுவியா? அவன் பேச பேச அவளுக்கு கண்ணை இருட்டி கொண்டு வந்தது. பனை மரத்தடியில் நின்றேன், பாலைத்தான் குடித்தேன் என அவள் இனி என்ன பதறினாலும் பிரயோஜனமில்லை. அவளின் அனாதரவான நிலைமை புரிய புரிய கால் துவண்டு அப்படியே ஓய்ந்தமர்ந்தாள். அடுத்து என்ன என்று யோசிக்கும் திறன் கூட இல்லாது கிடந்தவளை வார்த்தைகளாலேயே பந்தாடி தீர்த்தான் தேஜன். நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் வரைக்கும் வந்தேன். கல்யாணம் வரைக்கும் மட்டுமா? கட்டிலுக்கே கூட. சே, போயும் போயும் பணத்துக்கா? உங்க பரம்பரை புத்தி வேற எப்படி போகும்? ரத்தத்திலேயே ஊறி இருக்கு இல்ல? அடுத்து கெடுக்கிறதும் படுத்து கெடுக்கிறதும். போது நிறுத்துங்க. மயிலா பொறுமை எழுந்து கத்தினாள். ஏன், என்ன தப்பா சொல்லிட்டேன்? சொத்து கணக்கை தான் உங்ககிட்ட சொல்லாமல் எங்கள் அப்பா செய்ய மாட்டாராமே. பசையுள்ள பார்ட்டின்னு தெரிஞ்சுதானே என்னை பசப்ப அத்தனை மெனக்கெட்ட. முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட ஒட்டி உரசி பேசும்போதே நான் சுதாரிச்சிருக்கணும். எங்கள் அப்பாவோட வாழ்க்கையை அழிக்க உங்கள் அத்தை, எனக்கு நீ. வாதாபி ரத்தம் தானே, வேற எப்படி இருப்ப? இவ்வளவு அவ்வளவு என்று இல்லாமல் குதிரை எடுத்து விட்டான். அத்தனைக்கும் கேவல் ஒன்றே பதிலாய் அவள். குதற வேண்டும் என்றே குதறுபவனை தடுக்க வகையின்றி இருந்தாள். மறுத்து பேச அவன் விடவில்லை. அவள் மறத்து போகும் வரை ஏசினான். ஒரு கட்டத்தில் உடல் சோர குத்தும் வரை குத்தி கிழித்து விடு என மனதை ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு பேச்சும் இன்றி கிடந்தாள். வாதிடுவதை அவள் நிறுத்தி நேரமானது உரைத்த பின்தான் ஒரு வழியாய் அவன் நிறுத்தினான். குற்றுயிராய் திரும்பி நடந்தாள் மயிலா. குற்ற குறுகுறுப்போடு அவளை தொடரும் கண்களை தடுக்க வழியின்றி குழம்பி நின்றான் தேஜன். தவறு அழிச்சவ அவதானே, எனக்கே அந்த தவிப்பு. தலையை உலுக்கி திரும்பி கொண்டவனால் வரும் நாட்களில் மயிலாவின் துயர் தோய்ந்த முகத்தை கடந்து போவது அத்தனை எளிதாக இல்லை.